அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலுக்காக ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாங்க இல்லையா? நிறைய பேர் எங்கிட்ட நேரில் வந்தும் மருத்துவம் பார்த்துருக்காங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் மருந்துகள் எங்கள் நிறுவனத்தில் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் அந்த நோயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இது வரைக்கும் மக்கள் எங்ககிட்ட கேட்டிருக்காங்களே சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களுக்கான விளக்கம் கொடுக்கக்கூடிய பதிவாக இந்த பதிவு இருக்கும். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட என்கிட்ட கேட்குற கேள்வி, எதனால் மலச்சிக்கல் வருது அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் நீர்ச்சத்து நார்ச்சத்து ரெண்டுமே இல்லை. சரி, நீர்ச்சத்து நார்ச்சத்துனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றக்கூடிய உணவுகள் குடலோடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி, குடலோடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி, அந்த குடலுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த உணவை சரியாக செரித்து வெளியே தள்ளி மலக்குடலுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிற அளவுக்கு முறையான உணவுகள் எடுத்துக்கலங்கிறதோட விளைவு தான் மலச்சிக்கல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நீர் வடிவ உணவுகளே கிடையாது. குறிப்பாக இந்த தலைமுறையில் ஒரு மோர் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறதோ, நெய்யை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறதோ, நல்லெண்ணெய் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறதோ இந்த பழக்கமே கிடையாது. இது ஏன் மலச்சிக்கல் ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் ஒரு சாப்பாடு வாயில் போட்டு மென்று முழுங்குறீங்க. இங்கே தொண்டைக்குழியில் ஆரம்பித்து இறைப்பையிலிருந்து சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல்லேருந்து வெளியே வருது இல்லையா, அந்த இடம் வரைக்குமே ஒரு வளவளப்பான ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் பேர் வந்து மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து லேயர் லேயராக படிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவை வலிக்கிக்கிட்டு கொண்டு போய் இறைப்பையில் கொண்டு போய் சேர்த்துட்டு, அங்கே உணவு செரிமானம் அடைஞ்சதுக்கப்புறம் அதை வலிக்கி எடுத்துக்கிட்டு போய் சிறுகுடலில் விட்டு, சிறுகுடல்லேருந்து அதுக்கு அடுத்தது பெருங்குடலுக்கு கொண்டு வந்து, பெருங்குடலேருந்து அப்படியே மலக்குடலுக்கு கொண்டு வந்து அதை அழகாக வெளியே வரணும் அப்படின்னா, இந்த சளி படலங்கள் நம்ம தொண்டைக்குழியிலிருந்து இறைப்பையிலிருந்து எல்லா பக்கமும் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளோட முறையற்ற தவறான உணவு பழக்கத்தால் என்ன ஆகுதுன்னா, அந்த மியூக்கஸ் லேயர்ஸ் அப்படியே அதனுடைய தன்மையை வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து நார்மல் தோல் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயர் வரைக்கும் வந்துடுது. ஸோ இதுதான் இங்கே ஆரம்பிக்கிற முதல் கட்ட பிரச்சனையே. சரி, நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இட்லி தோசை நான் ரெகுலராக சாப்பிட்றேன், சாப்பாடு மதியம் சாம்பார், கூட்டு, பொரியல், புளிக்குழம்பு, ரசம், தயிர் இதெல்லாம் தான் நான் சாப்பிட்றேன், இதெல்லாம் நான் சாப்பிட்றேன், ஏன் எனக்கு மலச்சிக்கல் வருது? ரைட்டு தான். தோசை சாப்பிட்டா தண்ணி தவிக்குதா? தோசை சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும்னு தோணுதா? அப்போ ஏன் தோசை சாப்பிட்டா தண்ணி குடிக்க தோணுது? குடலை வறட்சி பண்ணுது. இட்லி தோசை ரெண்டு சாப்பிட்டாலுமே குடலை என்ன பண்ணும்? வறட்சி பண்ணும். வறட்சி பண்ணும்போது நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும். தண்ணியை குடித்தோம்னா தான் அங்கே போய் அதை வந்து நியூட்ரல் பண்ணும், வறட்சியை நியூட்ரல் பண்ணும். அப்போது நல்லா பாருங்கள், மலச்சிக்கல் இருக்கிறவங்க இட்லி தோசையை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனை அதிகம்தான் ஆகும். ஏன்னா நீர் ஆவியில் வெந்தது தான் இட்லி. ஓகேங்களா? அதில் நீர் சத்து இல்லை, நீர் ஆவியில் தான் வெந்துச்சே ஒழிய அதுக்குள்ளே வாட்டர் கண்டென்ட் கிடையாது. நம்ம ஊற்றி சாப்பிட்ற சாம்பார் இருக்கு இல்லையா, இட்லிக்கு சட்னி தோசைக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம் ரைட்டு. அந்த சாம்பார் முழுக்க வாயு கண்டென்ட், கேஸ் கண்டென்ட் தான். ஆல்ரெடியே குடல் வந்து உள்ள வறட்சியாக இருக்குது. இங்கே உள்ளே போய் இந்த பருப்பு சரிக்க முடியாமல் அங்கே வாயு ஃபார்ம் ஆச்சுன்னா அது உஷ்ண வாயுவாக மாற ஆரம்பிக்கும். ஹீட்டோட அந்த வாயு ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் மலத்தை வந்து முழுசாக கட்ட ஆரம்பிக்கும். புரிஞ்சுங்களா? அடுத்தது, சரி, மலச்சிக்கலால் ஏன் வந்து வயிறு உப்புது, ஏன் வயிறு உப்பசமாகி வீங்குது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய செரிமானம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு இறைப்பையில் போய் செரிமானம் ஆகுது. செரிமானம் ஆன உடனே சிறுகுடலுக்கு வருது. சிறுகுடலுக்கு வந்த உடனே அடுத்து பெருகுடலுக்கு போகுது. அந்த பெருகுடல் என்ன ஆகுது? பாக்டீரியாஸ் நிறைய அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது? இந்த இறைப்பையிலேருந்து வெளியே வந்த சாப்பாடை நிறைய நல்லா வந்து சாப்பிட்டு அதை வந்து மலமாக மாற்ற ஆரம்பிக்கும். அப்படி மலமாக மாற்ற ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு முழுமையாக ஒரு உணவு வந்து செரிமானம் அடையாது. அப்போது அந்த செரிமானம் ஆகாமல் வெளியே வரக்கூடிய உணவுகளை இந்த கிருமிகள் நிறைய உற்பத்தி ஆயிரும். இப்போ அதிகமாக உணவு இருக்குன்னா அங்கே இனப்பெருக்கம் சீக்கிரமாக நடக்கும். அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிருமிகளால் சாப்பிட்றதுனால அங்கே நிறைய வாயுக்கள் உருவாகும். வாயுக்கள் உருவாக்குறதுனால உங்களுக்கு வயிறு வீங்க ஆரம்பிக்கும். ரொம்ப அப்செட்டாகவும், ரொம்ப இரிட்டேட்டாகவும், ரொம்ப விகரஸாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வயிறு மட்டும் பானையாட்டம் அப்படியே வீங்கி போயிடும். இதுக்கு எல்லாமே காரணம் அங்கே பாக்டீரியாஸ் உருவாகக்கூடிய அதிகப்படியான வாயுக்களால் தான் அங்கே வந்து அவங்களுக்கு வந்து வாயுக்கள் உருவாகுது. ஓகே, அப்புறமேட்டு என்ன ஆகுது? ஏற்கனவே மலச்சிக்கலால் சாப்பிட்ட சாப்பாடு சிறுகுடல்லையும் இவ்வளோ பிரச்சனை ஆரம்பிக்குது, அங்கே வயிறு ஊத ஆரம்பிச்சிருது. சரி, அதை தாண்டி கீழே போகுது, பெருங்குடல் போகுது. பெருங்குடலில் போய் என்ன ஆகும்? அங்கேயும் போய் மலம் நின்றுக்கும். ஏன்னா பெருங்குடல் ஃபுல்லாக அந்த லேயர் எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னா
பெருங்குடல்லே மலம் நிற்கிறதுனால தான். ஏன்னா மலக்குடலுக்கு மலம் வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். பெருங்குடல்லே மலம் நிற்குது அப்படின்னா அந்த பெருங்குடல் மலத்தை கீழே இறக்கணும். அப்படின்னா நம்ம அங்கே முறையான உணவுகள் எடுத்துக்கிறப்ப மட்டும்தான் அங்கே பெருங்குடலில் மலம் தங்காது, அங்கேயே தங்கிக்கும். சில பேருக்குலாம் ஸ்டூல் 12 mm வரைக்கும் 14 mm வரைக்கும் கூட உள்ள தங்கிடும். அப்படின்னா என்னன்னா மலம் வெளியே வராமல் பெருங்குடலே நின்றுக்குதுன்னு அர்த்தம். அப்போ நல்லா பாருங்க, ஒரு கெட்டுப்போன தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு கெட்டுப்போன தக்காளி இருக்குது, அதை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடறோம். 2 நாள் கழித்து திறந்து பார்த்தா அதனோட ஸ்மெல் எப்படி இருக்கும்? கெட்டுப்போன தக்காளி. அதே அந்த பாக்ஸை 1 வாரம் திறந்து பார்த்தா கெட்டுப்போன தக்காளியோட வாசம் எப்படி இருக்கும்? அதே 1 மாதம் கழித்து திறந்து பார்த்தா. ஸோ நாள்பட மலச்சிக்கல் மலம் உள்ள தேங்க என்ன ஆகுதுன்னா அங்கிருந்து வாயுக்கள் உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். வாயுக்கள் உற்பத்தி ஆகும்போது கடுமையான மன உளைச்சல், மூளை சோர்வு, மந்த புத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் எப்பவுமே உஷ்ணமாகவே இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே காரணம் மலம் தங்கி இருந்து அங்கே உருவாக்கக்கூடிய வாயுகள் தான். இது என்ன ஆகும்னா அப்படியே ரிவர்ஸில் போகும். இப்போ கீழே வர்றது எல்லாமே அப்படியே ரிவர்ஸ் சிவர்குடல் இறைப்பை வரைக்கும் போய் இறைப்பையும் அந்த உஷ்ணவாயு தாக்கும். இதனால் சின்ன அல்சர் ஃபார்ம் ஆகும், செவந்து போகும். குடலை இது பண்ணால் கூட செவந்து போகும். சரி, இதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் விடுறோம். சரி, என்றைக்கோ போகுது, ஒரு நாளைக்கு 2 முறை சராசரியாக ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதன் மலம் கழிச்சு ஆகணும். அட வந்தால் வருது வராட்டி போகுது அப்படிங்கிறப்ப இதை கேர்லெஸ்ஸாக விடும்போது தான் பைல்ஸ் பிரச்சனை வருது. பைல்ஸ் ஆரம்பிக்கிறப்ப தான் ரணவேதனையும் ரணக்கொடூரமான வேதனைகளும் அனுபவிக்கிறது. அங்கே மூளை ஃபார்ம் ஆகிறது, பௌத்திரம் ஃபார்ம் ஆகிறது. இது எல்லாமே நாள்பட்ட மலச்சிக்கலை கேர்லெஸ்ஸாக விடுறதுனால தான் இந்த பிரச்சனையில் நிற்கிது. ஸோ இதுதான் மலச்சிக்கலுக்கான முழுமையான பதிவு. ஸோ நம்ம மலச்சிக்கலை ரெடி பண்ணணும் அப்படின்னா இப்போ தான் சின்ன பிரச்சனை இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கடுக்காப்பொடி வாங்கி சாப்பிடுவாங்க, திரிபுலா சூர்ணம் வாங்கி வந்து சாப்பிடுவாங்க, நிலாவாரப்பொடி சாப்பிடுவாங்க, பொன்னாவாரப்பொடி சாப்பிடுவாங்க. சரி, இதெல்லாம் சாப்பிட்றீங்களா? ஏன் அது நிரந்தரமாக சரி பண்ணி கொடுக்கல? ஏன்னா இவைகள் அனைத்துமே தற்காலிகமான தீர்வுகளை மட்டும்தான் கொடுக்கக்கூடியது. அப்போதைக்கு இருக்கக்கூடிய இறைப்பையில் இருக்கிற கழிவை வெளியே தள்ளுமே ஒழிய ஆல்ரெடி தேங்கி வச்சிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே கொண்டு வந்து விடாது. அப்போது வெளியே கொண்டு வரணும், நாள்பட்ட கழிவுகளை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா முறையான உணவு பழக்கங்கள், சரியான நார்ச்சத்து நீர்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்றது. 2வது, நம்ம குடலுக்கு கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான சரியான மருத்துவத்தை எடுத்துக்கிறது. இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும். அடுத்தது, உணவு பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வேளையும் கஞ்சி வடித்த சாப்பாடு. குறிப்பாக கருடன் சம்பான்னு இயற்கை அங்காடியில் கிடைக்கும். கருடன் சம்பா, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. கருடன் சம்பா, கருடன் வானத்தில் பறக்குது இல்லையா, அந்த கருடன் தான். கருடன் சம்பா அரிசியை வாங்கிட்டு நீங்கள் கஞ்சி வடித்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் நல்ல ரெஃப்ளெக்டிவாக இருக்கும். ஆனால் அந்த அந்த அரிசி மட்டுமே போதுமா, என் மலச்சிக்கலை சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டால் உணவோட அளவு மட்டும்தான் வேலை செய்யுமே ஒழிய அது மருந்தா மாதிரி பெருசாக நீங்கள் நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு மருத்துவம் தான் அவசியம். சரிங்களா? இவ்வளோ விளக்கமாக சொல்கிறீங்களே, நீங்கள் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் பகலவன் ஹெல்த் சென்டர், அதாவது இயற்கை உணவு மற்றும் சித்த மருத்துவம் கொடுக்கக்கூடிய மருத்துவமனை வச்சுருக்கோம். நாங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு. என்னோட 2 கிளினிக் இருக்குது எங்ககிட்ட மொத்தம். ஒன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய இடம், இன்னும் சென்னையில் இருக்கக்கூடிய கிளினிக்கு. நாள்பட்ட மலச்சிக்கல், ரொம்ப நாள்பட்ட மலச்சிக்கலாகவே இருந்தாலும் எங்ககிட்ட சரியான தரமான மருத்துவம் எங்ககிட்ட இருக்குது. 100க்கு 100% கேரண்டி கொடுத்து, எப்படி 100க்கு 100% கேரண்டி கொடுத்து மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்துகள் மருத்துவம் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா எங்கிட்ட நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கலாம். எங்கள் கிட்ட மருந்துகளுடைய விலைகள் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். காரணம் ரொம்ப சிம்பிள். நாங்கள் 100க்கு 100% கேரண்டி கொடுக்குறோன்னா தரமான சரியான முதல் தரமான பொருட்களை வாங்கி மட்டும்தான் நாங்கள் மருந்துகள் செய்கிறோம். ஜஸ்ட்டு எங்ககிட்ட ஒரு 15 டேஸ்க்கு மெடிசன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் தெரியும் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏன் எங்களுடைய மருத்துவம் ஏன் இவ்வளோ கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யோகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.